ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கௌதம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுடிங்கள்டிருந்து தப்பிச்சு வெளியில் போகிறாங்க. வெளியில் காரில் சூர்யாவும் மகாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம திட்டம் போட்ட மாதிரி இப்போ கௌதம் வெளியில் தப்பிச்சு வருவாங்க பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மகா பயந்துக்கிட்டே இருக்காங்க. சூர்யா ரொம்ப தைரியமாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ கௌதம் தப்பிச்சு வராங்க. இவங்க அதையும் பார்த்துடுறாங்க. அடுத்து ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே நம்ம அதாவது இவங்க அந்த பணத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் கௌதம் போவாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாங்க. போகும்போது கௌதம் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட ஃபோன் வாங்கி யாருக்கோ ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. எடுக்கலையாட்டுருக்கு, என்னென்னமோ பண்ணுறாரு. பின்னாடி இவங்க ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. நிறைய பேசிக்கிட்டே போகிறாங்க. கவலைப்படாத மகா, நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு. இடையில பார்த்தா ஐஜி பெரிய போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் மேலே கேஸ் நிறையா வந்திருக்கு சூர்யாங்கும் போது பயப்படுறாங்க. இருந்தாலும் அது சம்மந்தமாக இருக்க ஆதாரத்தை கண்டுபிடிக்க தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பின்னாடியே சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க, பத்திரமா போங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ கௌதம் வந்து அந்த குடோனில் பணம்லாம் மறைச்சி வச்சிருக்காங்களா, அங்கே போய் ரவுடிங்கெல்லாம் சொல்லி இந்த மாதிரி என்னையெல்லாம் கட்டி போட்டாங்க, அடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு. அதனால் நம்ம அந்த பணத்தெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அந்த வேலையெல்லாம் வந்து கௌதம் செய்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் அப்படி ஒரு பதட்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சூர்யாவும் மகாவும் அதெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துட்டு இப்படியா கௌதம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இவங்களே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஆனால் கௌதமோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து இது சம்மந்தமாக நம்ம உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுன்னு வெளியில் வந்து சூர்யா கார்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. போலீஸும் வந்து நாங்கள் உடனே அங்கே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கௌதம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணி டக்குன்னு அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ சூர்யா வந்து யோசிக்கிறாரு, இவங்க இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சூர்யா பயப்படுறாரு. மகாவும் அது சம்மந்தமாக பேசி பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் சூர்யாவும் மகாவும் ரெண்டு பேரும் உள்ளக்கவே போயிடுறாங்க. போனால் இப்போ சூர்யா மகாவை பார்த்துமே ரவுடிங்கெலாம் கோவப்படுறாங்க. கௌதம் கோவப்படுறாங்க. முதல்ல ஒரு மாதிரி பேசினாலும் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் அப்படி தான் பண்ணேன், இப்படி தான் பண்ணேன்னு சொல்லி மகா எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது கௌதம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சூர்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இப்போ பார்த்தா நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி எல்லாம் ஒரே அடிதடி ஆகிடுது. இப்போ சூர்யாவும் மகாவும் சேர்ந்து ரவுடிங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கௌதம் அடிக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கௌதம் சூர்யா போட்டு அடின்னு அடிச்சு கீழே தள்ளுறாரு. கீழே விழுந்துடுறாங்க. இப்போ மகா ஒரு பக்கத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரவுடிங்கள்ட்ட. ஆனால் இப்போ வரைக்கும் போலீஸ் வரல. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சதான். போலீஸ் வந்துடுவாங்க, வந்து கௌதமை கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் பார்த்தா இப்போ இந்த தப்பெல்லாம் பண்ணது கௌதம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் கூட கௌதம் வந்து நீங்கள் என்னை இப்போ கையும் களவுமாக பிடிச்சாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா செட்டப்பும் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் கௌதம் சொன்னாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கான எபிசோடும் எப்பவும் போல் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.